ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு காஃபி கப் எப்படி க்ரோஷரியில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல் ஸ்லிப் நாட் ஒரு சிக்ஸ் பேஸ் செயினை யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதை நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த சர்க்கிளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து காஃபி கப்போட பேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி நான் ஒரு 2-3 கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து காஃபி கப்போட ஒரு பேஸ், அதாவது நம்ம கப்பு கீழே பிளேட்ஸ் சாசர் வைப்போம் இல்லையா, அந்த சாசர் செய்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த காஃபி கப்போட பேஸ். ஸோ சேம் 6 பேஸ் செயின், அதுக்கப்புறம் 2 ஸ்லிப் நாட்ஸ் சிங்கிள் செயின் யூஸ் பண்ணி ஒரு 3 லேயருக்கு செயின் மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கப்போட பேஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா செயினும் போடாமல் கண்டினியூஸாக சிங்கிள் செயின் போட்டுகிட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2 சிங்கிள் செயின் போடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா செயினும் போடாமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அழகாக ஒரு கப் மாதிரி இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி வரும். அதாவது பெண்ட் ஆகி வரும், ரவுண்டாக ஒரு கேப் மாதிரி. ஸோ அகெயின் நான் வந்து ஒரு 3 to 4 லேயர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு கப்பு மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகுறப்போ
நமக்கு வந்து எந்த விதமான ஆ எக்ஸஸா தெரியாம உங்களுக்கு அழகா ஒரு சின்ன கப் மாதிரி இந்த மாரி வந்துரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம சேம் கலர்லயே ஒரு ஹேண்டில் போடணும். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு, நம்ம அதுக்கு மேல வந்து காஃபிக்காக ஒரு ப்ரவுன் கலர்ல ஒரு சின்ன சர்க்கிள் மாரி பண்ணி வைக்க போறோம். அதுதான். இப்போ நம்மளுக்கு வந்து கப்போட பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கான டைம். ஸோ என்ன பண்றேன்னா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா, கப்பு எண்டுலேருந்து ஹேண்டில் இல்லாததுக்காக ஒரு செயின் இப்படி உள்ள விட்டு எடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, ஸோ ஒரு 6 செயின் போட்டு அத எண்டுல கனெக்ட் பண்ணா, எனக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒரு ஹோல்டர் மாரி இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்க. ரொம்ப கியூட்டான ஒரு மினியேச்சர். நீங்க வந்து சும்மா டெக்கரேட்டிவ் ஐட்டம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அந்த மாரி இத நீங்க அழகா செஞ்சு குடுக்கலாம். இது மாரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா ஒரு இந்த எக்ஸஸான த்ரெட்ட வந்து உள்ள இழுத்து விட்டுருங்க. ஸோ அது கப்பு வித் ஹேண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து உள்ள ஒரு சின்னதா ஸ்டஃப் பண்ணிட்டு, அதுக்குள்ளார வந்து இந்த கம் வச்சுட்டு, இந்த ப்ரவுன் கலர்ல அதே மாரி ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் செஞ்சு அது உள்ள வச்சுடுறோம். தென் நம்ம செஞ்ச பேஸ் இருக்கு இல்லையா? அந்த பேஸ்ல கம் மாரி ஒட்டி இப்படி வச்சுட்டோம்னா, பிளேட் வித் கப் வந்துரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.